களத்தில் வராதவர் விஜய், களத்தில் வராதவங்க அதிமுகவும் என்டிஏயும். சீமான் களத்தில் நின்று எனக்கும் ஸ்டாலினுக்கு தான் போட்டி, திராவிடத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் தான் போட்டி, பெரியாருக்கும் தமிழ் அடையாளங்களுக்கு தான் போட்டின்னு களத்தில் நின்னார 16% களத்தில் நின்று எடுத்தாரு. விஜய் களத்தில் நின்று அதை சொல்றதுல ஒன்றும் தவறு இல்லை. அது தவறு இல்லைன்னு டாக்டர் ராமதாஸே சொல்றாரு, சீமானே தவறு இல்லைன்னு சொல்றாரு. ஸோ ஒவ்வொருத்தரும் தங்களை கிளைம் பண்ணிக்கிறது தான். விஜய்க்கு அதை கிளைம் பண்ணிக்கிறதுல உரிமை இருக்குது. ஹி மஸ்ட் வாக் த டாக்குங்கிற அடிப்படையில் 234 கேண்டிடேட்டை போட்டு அதை நிரூபிக்க வரணும். இது ஏட்டு சுரக்கா மட்டுமே இருந்துடக்கூடாது. சீமான் களத்துக்குள்ள நின்று திமுக கிட்ட சண்டை போட்டாரு. ஸ்டாலின் வர்சஸ் சீமான், பெரியார் வர்சஸ் பிரபாகரன், திராவிடம் வர்சஸ் தமிழ் தேசியம். இன்னைக்கும் அதில் தான் சீமான் நிற்கிறாரு. அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சதும் கூட்டணியை நம்பி போறது திராவிட கட்சிகள். நாம் தமிழர் கட்சி மக்களை நம்பி நிற்குதுன்னு போது 214 நிற்குங்கிறத உறுதிப்படுத்துறாரு. அதே போல புலி தனியாக தான் சண்டைக்கு போகும், நாய் தான் 4 நாயை கூட்டிக்கிட்டு போகும்னு சொல்லும்போது தீமைக்கு மாற்று தீமை இல்லை, அது